இயக்குனர் சுந்தர் சி அவர்கள் ரீசன்ட் இன்டர்வியூல பெயர் குறிப்பிடாம ஒரு உச்ச நடிகர் பத்தி கான்ட்ரவர்சியா பேசியிருப்பாரு. அதாவது ஒரு பெரிய நடிகர் தொடர் தோல்வியினால பட வாய்ப்பே இல்லாம சும்மா உட்கார்ந்து இருந்தாரு. சோ நான் ரிஸ்க் எடுத்து அவரை வச்சு படம் பண்ணி ஹிட் கொடுத்தேன். பட் திரும்ப அந்த ஹிட்டுக்கு அப்புறம் அதே நடிகரோட ஒர்க் பண்ணும்போது ஷூட்டிங் ஸ்பாட்ல அவ்வளோ கேள்வி கேட்டு என்ன டார்ச்சர் பண்ணாரு. அதாவது ஒவ்வொரு சீன் ஷூட் பண்ணும்போது நிறைய டவுட் கேட்டு எனக்கு ஐடியா சொல்றேன்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணாரு. சோ என்னடா இது, சும்மா இருந்தவரை கூப்பிட்டு வந்து நம்ம ஹிட் கொடுத்தோம், இப்போ மார்க்கெட் வந்த உடனே நம்ம கிட்டே 1000 கேள்வி கேட்கிறாரு அப்படின்னு தான் எனக்கு வெறுத்துச்சு. சோ அந்த விரக்தியில தான் நானே ஹீரோவா நடிக்கலாம்னு சொல்லிட்டு தலைநகரம் படத்துல ஹீரோவா நடிச்சேன் அப்படின்ற மாதிரி ஒரு நடிகரை பத்தி கான்ட்ரவர்சியா சொல்லியிருப்பாரு. சோ அந்த ஆக்டர் வந்து பிரசாந்த் தான், இல்ல அர்ஜுன் தான், இல்ல மாதவன் தான், சித்தார்த் தான் அப்படின்ற மாதிரி ஆளுக்கு ஒரு நடிகரை ஆடியன்ஸ் கெஸ் பண்றாங்க. அண்ட் ஆடியன்ஸ் கெஸ் பண்ற நடிகர்கள் எல்லாமே சுந்தர் சி அவர்களோட 2 படங்கள் பண்ணவங்க தான். சோ இதுல என்னோட கெஸிங் சுந்தர் சி அவர்கள் மென்ஷன் பண்ண ஆக்டர் வந்து அர்ஜுன் அவர்கள் தான் நினைக்கிறேன். நான் எப்படி சொல்றேன்னா, தலைநகரம் படம் பாத்தீங்கன்னா 2006 வெளியாச்சு. சோ அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு டைரக்ட் பண்ண ஏதோ ஒரு படத்துல தான் இந்த பிரச்சனை. அண்ட் கரெக்டா இவரு 2006 பாத்தீங்கன்னா 2ன்னு சொல்லிட்டு மாதவன் வச்சு ஒரு படம் பண்ணிருக்காரு. தென் 2005 பிரசாந்த் அவர்களை வச்சு லண்டன் பண்ணிருக்காரு. அண்ட் அர்ஜுன் அவர்களை வச்சு சின்னான்னு ஒரு படம் பண்ணிருக்காரு. சோ அப்ப இந்த 3 பேர்ல ஒரு நடிகர் தான் இவர் சொல்றாரு. சோ அப்ப இந்த 3 பேர்ல அது யாரா இருக்குன்னு சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் நான் அவங்கள வச்சு ஒரு மிகப்பெரிய ஹிட் கொடுத்தேன், அதுக்கப்புறம் தான் 2வது படத்துல தான் அவங்க டார்ச்சர் பண்ணாங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. சோ 2க்கு முன்னாடி இவர் மாதவனோட பண்ண படம் அன்பே சிவம். அண்ட் அன்பே சிவம் ஒரு கல்ட் கிளாசிக்கா இருந்தாலும் ஓடல, பெரிய ஹிட் ஆகல. சோ அப்போ டெஃபினட்டா மாதவன் அவர்கள் இல்ல. சோ அப்போ மீதம் இருக்கிறது பிரசாந்த் ஆர் அர்ஜுன் அவர்கள் தான். 2 பேருக்குமே வின்னர் கிரின்னு சொல்லிட்டு இவரு ஃபர்ஸ்ட் பண்ண படம் வெற்றி, அண்ட் கரெக்டா 2வது பண்ண படம் தோல்வி. பட் லண்டனுக்கு அப்புறம் சின்னான்னு சொல்லிட்டு அர்ஜுன் அவர்களோட படத்தை தான் லாஸ்டா பண்ணிருக்காரு. சோ அப்போ அதுல டிசப்பாயின்மெண்ட் ஆகி தான் ஹீரோ ஆயிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அண்ட் ஆக்டர் அர்ஜுன் அவர்களும் பாத்தீங்கன்னா ஒரு டைரக்டர். சோ அதனால அவரு கிரியேட்டிவ் ப்ராசஸ்ல இன்வால்வ் ஆயிருக்க வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம் தான். சோ சுந்தர் சி அவர்கள் மென்ஷன் பண்ண ஆக்டர் பிரசாந்த் ஆர் அர்ஜுன் 2 பேர்ல ஒருத்தவங்க தான். அண்ட் ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல பிரசாந்த் அவர்கள் சுந்தர் சி அவர்கிட்ட நல்லா தான் வந்து பேசிட்டு இருந்தாரு. சோ அதனால மோஸ்ட்லி அது அர்ஜுன் அவர்களா தான் இருக்கும்னு தோணுது. அண்ட் உங்களுக்கு அது யாரா இருக்குன்னு தோணுதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி கோலிவுட் பத்தின ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம மணி மூவி பஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.